வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போறேன். என்கிட்ட இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு வேணும்னா நீங்க சர்க்கிள் ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த 2 கார்ட்போர்ட் பீஸையும் கவர் பண்றதுக்காக 180 GSM பேப்பர நான் இதுக்கு மேல வச்சு ஸ்டிக் பண்ண போறேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா கேன்வாஸ் ஷீட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத கட் பண்ணிட்டு இந்த கார்ட்போர்ட்க்கு மேல நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்ல சாதாரண காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா, அந்த காட்டன் கிளாத்தோ, இல்ல காடா கிளாத்தோ யூஸ் பண்ணி கூட நீங்க இதில ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் சாதாரண வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால தான் நான் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கேன்வாஸ் ஷீட்டோ அல்லது ஏதாவது ஃபேப்ரிக்கோ கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற பேப்பருக்கு மேல இந்த கார்ட்போர்ட வச்சுட்டு, ஓரங்கள எல்லாத்தையுமே நீட்டா மடிச்சு விட்டதுக்கப்புறம், ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் இதில ஸ்டிக் பண்ணிக்க போறேன். ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா, இது க்ளூ எல்லாம் ட்ரை ஆகுறதுக்கு, ஸ்டிக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சாதாரண அன்ரூல்டு A4 சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணோம்னா, க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப குயிக்காவே அது ஸ்டிக் ஆயிரும். இந்த பேப்பர் வந்து நல்லா திக்கா இருக்கும். அதனால 4 சைட்லயும் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம், இந்த பேப்பர ஃபோல்ட் பண்ணி ஒட்டுனதுக்கு பிறகு, இந்த கார்ட்போர்ட அப்படியே திருப்பி வச்சுட்டு, இதுக்கு மேல ஏதாவது வெயிட் வைக்கணும். இந்த க்ளூ ட்ரை ஆகுற வரைக்கும். ஒயிட் பேப்பரோ அல்லது சார்ட் பேப்பரோ யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் நீங்க பண்றீங்கன்னா, க்ளூக்கு பதிலா செல்லோ டேப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட்ல கேன்வாஸ் ஷீட்டோ இல்லன்னா உங்ககிட்ட இருக்கிற காட்டன் ஃபேப்ரிக்கோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத ஸ்டிக் பண்றதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ அல்லது ஃபெவிகால் இருந்ததுன்னா யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 கார்ட்போர்ட்லயுமே நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அத அப்படியே திருப்பி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு 2 புக் எடுத்து நான் இதுக்கு மேல வச்சிருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பெயிண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு காம்பஸ்ல பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். இப்படி மார்க் பண்ணும்போது பென்சிலுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் குடுத்து நல்லா டார்க்கான சர்க்கிள் நம்ம போடணும்னு அவசியம் இல்ல. சும்மா லைட்டா மார்க் பண்ணா போதும். அடுத்து வாட்டர் கலர்ல எந்த கலர் எடுத்தாலும் அந்த கலர் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, அத பிரஷ்ஷ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு, அது கூட கொஞ்சம் ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டு, 2 கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் கலர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட சாக் பெயிண்ட் மாதிரி ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கலர்லயும் ஒயிட் கலர் ஆட் பண்ணி, மிக்ஸ் பண்ண பிறகு ஒவ்வொரு பெட்டல்ஸா நான் இந்த இத ஃபுல்லாவே வரைஞ்சுக்கிறேன். செகண்ட் பெயிண்டிங்க்காக ரெட் கலரோட ஒயிட் கலர் ஆட் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஹார்ட் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோ கலரோட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி, அது பக்கத்துலயே இன்னொரு ஹார்ட் வரைஞ்சிட்டு, பிங்க் கலரோட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஹார்ட் மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஹார்ட் ஷேப்புக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப் வரைஞ்சிக்கலாம். இல்ல பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்க டிராயிங் பண்ணிக்கோங்க.
பண்ணவே, பெயிண்டிங் பண்ணவே தெரியாதவங்க கூட இந்த சிம்பிளான பெயிண்டிங்க பண்ணிரலாம். ரொம்ப சிம்பிளா தான் நான் வரைஞ்சிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பிளாக் கலர்ல மார்க்கர் அல்லது ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச கோட் நீங்க எழுதிக்கலாம். ஒரு போர்டுல பி ஹேப்பின்னு எழுதியிருக்கேன். இன்னொரு போர்டுல பி பிரேவ்ன்னு எழுதியிருக்கேன். இந்த போர்டோட ஓரங்கள்ல கோல்டன் கலர்லயோ அல்லது சில்வர் கலர்லயோ இல்ல பிளாக், ரெட் இந்த மாரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பார்டர் மாதிரி நீங்க கலர் பண்ணலாம். டபுள் சைடட் டேப் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி ஒவ்வொரு போர்ட்லயும் 4 கார்னர்ல பேக் சைட்ல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு, அந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு நம்ம இத வால்ல ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஈஸியான சிம்பிளான பெயிண்டிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.